நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா, டைமை ஃபிக்ஸ் பண்ணி, நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி. அதான் அவ்வளோ நாட்கள் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டா இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம். இவ்வளவு தூரம் ஒரு கழுதையினுடைய தலைக்கே இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, நாளைக்கு இந்நேரம் கோதுமையினுடைய விலையை நீங்க பார்க்கும்போது நீங்க பிரமிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஊழியக்காரனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் அதே நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாய் முடிஞ்சு, ஆனா அந்த மனுஷனால அதை பார்க்க முடியாம அந்த நெருக்கத்திலே அவன் இறந்து போயிட்டான்னு வேதம் சொல்லுது. அதனால நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 13வது நாள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய தோல்விகளுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. இன்னும் 3 நாளைக்குள்ள நீ அந்த யோர்தானை நீ கடந்து போவாய். நான் நம்புறேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை சொல்றேன். இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னும் 3 நாளைக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஒரு கையளவு மேகத்தை நீங்க பார்ப்பீங்க. அது ஆண்டவரால முடியும். அது கர்த்தருக்கு லேசான காரியம். 24 மணி நேரத்தில் அற்புதம் செய்கிற தேவன். பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இது உங்க வார்த்தை. ஜோஷுவாவை பார்த்து 3 நாள்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல ஆண்டவரே. இப்ப என்ன பார்த்து, என்னுடைய பிரச்சனையை பார்த்து, என்னுடைய வியாதியை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து, என்னுடைய கடனை பார்த்து ஒரு நாளை இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை அப்படியே உறுதியா பற்றி பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனாம் தேதி, இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன்னு நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னீங்க, அண்ணாளை பார்த்து சொன்னீங்கல்ல, உற்பவ கால திட்டத்துல இன்னும் 1 இயருக்குள்ள, நெக்ஸ்ட் இயர்ல அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, டைம் போட்டு அற்புதத்தை செய்கிறவர் தானே நீங்க. ஆனா இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தைக்காக கெஞ்சி நிக்கிறேன்ப்பா ராஜா. அந்த தாயாருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த மகளுக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த பிரதருக்கு இன்னைக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பரலோகத்தினுடைய அந்த புத்தகத்துல, நீங்க வச்சிருக்கிற அந்த புத்தகத்துல இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி, இன்னும் இத்தனை நாளைக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு எழுதுங்க. ஒரு அதிசயத்தை நீ பாப்பேன்னு நீ எழுதுங்க. அந்த டேட்டை இப்போ எங்க தலை மேல நீங்க ஜெபிக்க கர்த்தர் தரட்டும். அப்பா, இத்தனை நாட்களும் இருந்தது போதும் ஆண்டவரே. இன்றைக்கு எஸ், அதை ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுப்பா, உங்களால ஆகாதது என்று ஒன்றுமில்லை, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நேரத்தை முன்குறித்து அற்புதம் செய்கிற என்னுடைய நல்ல தேவன். அப்ப வேதத்துல இந்த 3 நாள் இந்த 3 நாளா ஆண்டவர் நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். இந்த 3 நாள் டைமை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரும் அப்படித்தான். 3ஆம் நாளிலே கர்த்தர் உயிரோடு கர்த்தர் எழும்பினார். அப்போ இந்த 3 days, இந்த 3 நாட்களை ஆண்டவர் ரொம்ப விசேஷப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னையிலிருந்து ஒரு 3 நாட்களை நீங்க விசேஷப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணணும், விசேஷப்படுத்தி கர்த்தரை நீங்க தேடணும். ஆண்டவரே, 3 நாளைக்குள்ள இப்படி அற்புதம் நடக்கும்னா இந்த 3 days நான் உங்களை விட மாட்டேன். ஸோ இப்போல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த நாள் நீங்க வரும்போது தான் அந்த ஜெபத்தை நீங்க நிறுத்தணும். அது வரைக்கும் நான் நம்புறேன், ஒருவேளை அப்போ உங்க கண்ணு 3 நாள்ல பார்க்காட்டாலும் பரலோகம் அந்த டேட்டை எழுதும் என்று நான் நம்புகிறேன். தேவன் அதை கர்த்தர், நம்முடைய தேவன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம ஆண்டவரை நம்புறோம், கர்த்தர் செய்வார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க.
3 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். 3 டேஸுக்குள்ள இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்குதோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனைகள் 3 நாளைக்குள்ள சாம்பல போல ஆகும். ஆமென். எதிராய் நிற்கிற யோர்தான் அப்படியே மண்டியிட்டு விழும். இந்த 3 நாளைக்குள்ள மண்டியிட்டு விழுந்து கர்த்தர் நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. 3 நாளையிலே ஆண்டவர் வேதத்தில் செய்த ஒரு 3 அற்புதங்களை வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 12, 13 வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 12வது 13வது 2 வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். அடுத்த வசனம். ஆமென். அந்த 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் 3 நாள் அப்படின்ற ஒரு டைம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாய் 2 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தனும் சொப்பனம் பார்க்கிறான். இந்த மனுஷன் சொப்பனம் பார்த்து இந்த மாதிரி திராட்சை கொடிகள் இருந்துச்சு, அதை என்னுடைய கையில பிழிஞ்சு என் கையில எடுத்து கொண்டு போய் நான் கொடுக்கறது மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பினுடைய வாயிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா, நீ தள்ளப்பட்டாய், நீ ஒரு ஸ்தானத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், ஏற்கனவே ஒரு உன்னதமான பொசிஷன் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நீ ஆனா அதை இழந்துட்ட. உன்னுடைய தவறின் நிமித்தமாய் அது உன் கை விட்டு போயிருச்சு. திரும்பி அந்த இடம் உனக்கு கிடைக்குமான்ற நம்பிக்கை உனக்கு இல்லை. இந்த சாவு மரணம் வருமோ அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், 3 நாளைக்குள்ளே மறுபடியும் நீ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நல்ல கரங்களை முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நியூ இன்ஸ்டால், ஒரு புதுமையா கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண போறாரு. கர்த்தர் இன்றைக்கு இந்த 13வது நாள் வாக்கு கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்தானத்திலே இருந்தீர்கள், ஒரு பலத்தோடு இருந்தீர்கள். மறுபடியும் அது எனக்கு கிடைக்குமா? மறுபடியும் அந்த பலத்தை நான் பார்ப்பேனா? மறுபடியும் அந்த சந்தோஷம் எனக்கு உண்டாகுமா? எனக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் தெரியல, எப்படி இது நடக்கும்னே எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த உடல் ஆரோக்கியம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த சந்தோஷமா நான் வாழ்ந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையின்படியே பார்வோன் உன் தலையை உயர்த்தி எந்த இடத்திலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்கள் தலையை உயர்த்தி மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் வரும், மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும், மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். கைகளை மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற. விழுந்து போன அநேகம் பேரை கர்த்தர் எடுத்து நிறுத்துறார். நீ எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். மறுபடியும் அந்த சரீரத்தில் ஒரு பலன் உங்களுக்கு வர போகிறது. ஹல்லேலூயா.
3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே ஏற்கனவே நீங்கள் இருந்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா.